கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், இந்த நாளிலும் கூட இன்றைய மன்னாவாக சங்கீதம் 92 10வது வசனம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, புது எண்ணெயினால் ஏன் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமே, ஏன் புது எண்ணெய்? எண்ணெய் என்றால் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கின்றது. ஆம், இயேசு மகாராஜா சொன்னார், 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் அவங்க புத்திசாலிகளாக அவங்க போதுமான அளவு எண்ணெயை அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் புத்தி இல்லாத 5 கன்னிகைகளும் அவங்க போதுமான அளவு எண்ணெய் இல்லாததுனால மணவாளன் வருகிற நேரத்தில் எண்ணெய் வாங்கும்படியாக அவங்க சென்றதுனால அவங்க மணவாளன் வரும் பொழுது அவங்க கைவிடப்படுறாங்க. பிரியமானவர்களை, எண்ணெய் குறையாத ஒரு வாழ்க்கை, எண்ணெய் அபிஷேகம் குறையாத ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைகளுக்கு வேண்டும். அப்போ புது எண்ணெயினால் ஒவ்வொரு நாளும் நாம் அபிஷேகத்தை நமக்குள்ளே நாம் பெருக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு தேவையான புதிய அபிஷேகம். எப்படி அவருடைய கிருபையானது காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அதே போல் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு தேவையான அபிஷேகம் என்னை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவரே, புதிய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க. என்னுடைய சிந்தையில், என்னுடைய மனதில், என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் உடைய பலன் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். காண்டா மிருகத்தின் கொம்பை போல என் கொம்பை உயர்த்துவீர் என்று சொல்லி இருக்கின்றார். பார்த்தீங்களா? எப்படி நம்முடைய பலனானது காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை போல பெருக வேண்டும். பீலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களை பற்றி ஒரு இடத்துல சொல்லியிருக்கின்றார் என்னாகமத்தில், அவர்களுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உண்டு என்று. ஆம், காண்டாமிருகம் என்றால் ஒரு நல்ல ஒரு விலங்குகளில், காட்டு விலங்குகளில் அது ஒரு நல்ல ஒரு பராக்கிரமமுள்ள ஒரு விலங்கு. அதனுடைய எடை மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனாலும் கூட அது அதிகமான எடை உள்ளதாக, அப்படி கனத்ததாக இருந்தாலும் கூட அதனுடைய ஓட்டம் 1 மணி நேரத்திற்கு 40 கிலோமீட்டர் ஓடும் என்று சொல்லி தகவல்கள் தெரியப்படுத்துகின்றது. பிரியமானவர்களே, அதனுடைய கொம்பு அழகாய் உயர்த்தப்பட்டு அந்த கொம்பினால் தன்னுடைய எதிரிகளை அது வீழ்த்தக்கூடியதாக இருக்கும். பிரியமானவர்களே, நாமும் கூட புது எண்ணெயினால் தினமும் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கும் என்றால் நம்முடைய கொம்பும் உயர்த்தப்படும். நம்முடைய சத்துருவாகிய பிசாசையும் ஜெயிக்கத்தக்கதான ஒரு பலன் நாம் தினமும் பெற்றுக்கொள்கின்றோம். எப்படி? நீங்கள் எல்லாருமே செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்க. அந்த ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அதில் சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படியே யூஸ் பண்ண அதில் சார்ஜ் ஒரு நேரம் கம்ப்ளீட்டாக அது ட்ரை ஆகி ஆஃப் ஆகிடுது ஃபோனு. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரியாக தினமும் அதை சார்ஜ் போட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த பேட்டரியில் இருக்கிற பவரை நம்ம அதிகமாக்கி கொள்கிறோம். சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல்லாக போட்டு வைத்து கொள்கின்றோம். அப்போ அதை நம்ம அழகாக யூஸ் பண்ண முடியுது. அதே போல் நமக்குள்ள பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் என்கிற அபிஷேகமானது குறையிறது போல தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒன்று செய்யணும், அது குறைய விடக்கூடாது, சார்ஜ் பண்ணணும். இந்த சங்கீதமே பாருங்கள், ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று எழுதியிருக்கின்றது. அப்போது இந்த ஓய்வு நாளில் என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை துதிப்பது, உன்னதமான தேவனை கீர்த்தனம் பண்ணுவது என்று சொல்லி பாருங்கள், முதல் 2-3 வசனங்கள் எழுதியிருக்கின்றது. அப்போ கர்த்தருக்குரிய மனமகிழ்ச்சி நாளில், நம்ம ஆராதனைக்குரிய நாளில் தேவ சமூகத்தில் ஆலயத்திற்கு போக வேணும், அவருடைய சமூகத்தில் அமர வேண்டும், முழு ஆராதனையும் நம்ம அட்டன் பண்ண வேணும். அப்போது அவரை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த நேரம் எடுத்து அவர் சமூகத்தில் தரித்து நிற்கும் பொழுது நமக்குள்ள புது பலனால் நிரப்பப்படுகின்றோம், புதிய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகின்றோம். அதனோடு கூட ஒவ்வொரு நாளும் தினமும் காலையில் நீங்கள் ஜெப நேரத்தில்
தேவ சமூகத்தில் நீங்கள் எப்படி செல்ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது போல் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு கூட உங்களுடைய ஒவ்வொரு நாளும் காலையில் உங்களுடைய பணியை தொடர்வீர்கள் என்றால் உங்களுடைய பலன் காண்டாமிருகத்தின் பலன் போல இருக்கும். உங்களுடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தப்படும். நீங்கள் எதையும் நீங்கள் அழகாக எதிர்த்து நிற்க முடியும். எந்த சத்துருவும் உங்களை கண்டு பயந்து ஓடி போவான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பலன் உங்களை நிரப்பும். புது எண்ணெயால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சவுலை சாமுவேல் தைல குப்பியினால் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் தாவீதையோ தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் அபிஷேகத்தை அளவில்லாமல் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் சமூகத்தில். உங்கள் வாழ்க்கை ஜெயமெடுக்கிற வாழ்க்கையாக அமையும். காண்டாமிருகத்தின் கொம்பை போல என் கொம்பை உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமேன்.